வணக்கம், வெல்கம் டு குரு சாந்தி கிச்சன். இப்போ பார்த்தீங்கன்னா மண் சட்டியில் ஒரு அருமையான கதம்ப சட்னி தாங்க செய்து காட்ட போகிறேன். இது நல்லா இட்லி தோசைக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ பிரமாதமாக இருக்குங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறேன்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சட்னியை நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மண் சட்டியில் தாங்க செய்ய போகிறோம். மண் சட்டியில் செய்யும்போது இதனுடைய டேஸ்ட் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். அந்த ஸ்மெல்லே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பும் சேர்த்துருக்குறேன். உளுந்து லேசாக செவந்ததும் அது கூடவே ஒரு 5-6 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு சின்னதாக ஒரு துண்டு இஞ்சியும் சேர்த்து விட்டுறலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 அளவுக்கு நான் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்குறேன். அதே மாதிரி பெரிய வெங்காயத்தில் சின்னதாக ஒரு வெங்காயம் எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். இப்போ வெங்காயத்தை லேசாக வதக்கி விட்டுறலாம். இப்போ இது கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம காரத்துக்கு நான் ஒரு 12 வரமிளகாய் சேர்த்துருக்குறேங்க. இப்போ இந்த வெங்காயம் மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் லேசாக கலர் மாறி வர வரைக்கும் வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் ஓரளவுக்கு செவந்ததும் இதில் நம்ம தக்காளி சேர்த்துக்க போகிறோம். நான் ஒரு மீடியம் சைஸில் 3 தக்காளி இந்த மாதிரி நீளவாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். இப்போ இது கூடவே நம்ம சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்து விட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுறலாங்க. தக்காளி நல்லா குழைவாகிற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினா தான் அதில் இருக்கிற பச்சை ஸ்மெல் போயிட்டு உங்களுக்கு சட்னி நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. இப்போ இது கூடவே பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன சைஸில் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் நம்ம புதினா கொத்தமல்லியெல்லாம் சேர்த்துக்க போகிறோம். புதினா கொத்தமல்லி கருவேப்பிலையெல்லாம் சேர்த்து செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க சட்னி இது. இப்போ புதினாவும் கருவேப்பிலையும் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துட்டு கொத்தமல்லியை அதிக அளவில் சேர்த்துக்கலாம். அப்போ தான் சட்னி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம எப்போவுமே பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி, புதினா சட்னி, வெங்காய சட்னின்னு தனித்தனியாக தான் செய்வோம். ஆனால் இந்த மாதிரி எல்லாமே சேர்த்து செய்யும்போது பார்த்தீங்கன்னா அந்த டேஸ்ட் அவ்வளோ பிரமாதமாக இருக்குங்க. நல்ல ஒரு காரசாரமான சட்னியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நல்லா இட்லி தோசைக்கெல்லாம் அவ்வளோ பிரமாதமாக இருக்குங்க இந்த சட்னி சாப்பிடும்போது. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கியாச்சு. இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா நல்லா துருவின தேங்காவை ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து லேசாக வதக்கிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. அந்த ஹீட்லேயே இந்த தேங்காவை நல்லா வதங்கிடும். நல்லா ஆறின பிறகு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து இந்த சட்னியை ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் சட்னி சாப்பிட்றதுக்கு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய், கடுகு, உளுந்து, வரமிளகாய், பெருங்காயம், கருவேப்பிலையெல்லாம் சேர்த்து ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த சட்னி சாப்பிட்றதுக்கு. நல்லா தயிர் சாதத்து கூட தொட்டு சாப்பிட்லாம். இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.